ஹாய், இன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு முதல்ல முட்டை வேக வைக்க போகிறேன். அடுத்து கிரேவி செய்கிறதுக்கு வாணலில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு போட்டு வதக்கிட்டு 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நிறம் மாறினதும் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி இன்றைக்கி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். 2 நார்மல் சைஸ் தக்காளி, அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி அந்த வெங்காயத்தை கூட இதை சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை வாடை போனதும் நம்ம என்னென்ன மசால்னா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டலாம். முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ அந்த கிரேவியில் எல்லா முட்டையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் மசாலா முட்டைக்குள்ளே இறங்கும், கொஞ்சம் கிரேவியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை கிரேவி ரெடி. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.